ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் அப்போ யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெண்டு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஒன்று, நம்ம சிஎம் விஜய் அவர்கள் நேற்றுக்கு நடந்த அந்த சவுத் ஜோனல் மீட்டிங்கில் லைட்டாக மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி போயிருந்திருக்காரு. அது ஏன், என்னாச்சு, எதனால் அப்படின்றது பற்றியும், ரீசெண்டாக இந்த விவாத மேடைகள் ஏதாவது வந்துச்சுன்னா டிவிகே கட்சியை சார்ந்தவங்க யாராவது பேச போனாங்க அப்படின்னா டிஎம்கேவும் என்டிகே கட்சியை சேர்ந்தவங்களும் தாக்குதலில் ஈடுபட்டுறாங்க. எதுக்காக இந்த ரெண்டு கட்சிக்காரங்களும் இப்படி தாக்குதலில் ஈடுபடுறாங்க அப்படின்றத பற்றி தான் இப்போ பேச போகிறோம். ஃபஸ்ட்டு, இந்த விவாத மேடைகள், மக்கள் மன்றம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய யூடியூப் சேனல் இருந்து எல்லா கட்சி தரப்பு பேச்சாளர்கள்லாம் வந்து பேச சொல்லுவாங்க. கீழே ஆடியன்ஸாக உட்கார வைக்கிறவங்கள எல்லா கட்சி சேர்ந்தவங்களையும் கூட்டிகிட்டு வர வச்சு ஆடியன்ஸாக உட்கார வைக்கிறதே நியாயமான விஷயம். ஆனால் இப்போ ரீசெண்டாக இந்த டிபேட் அப்படின்ற ஒரு சேனலும் சரி, பிகை நூட்ஸ் அப்படின்ற சேனலும் சரி, ஆடியன்ஸ் அப்படின்ற பேரில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களும் திமுக கட்சியை சேர்ந்தவங்களும் மட்டும்தான் அதிகமாக கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. பேச்சாளர்களுமே பார்த்தீங்கன்னா மேஜராக நல்லா பேசக்கூடிய பேச்சாளர்கள் திமுக சைடிலிருந்தும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க சைடிலிருந்தும் கூட்டிகிட்டு வர வச்சுறாங்க. பேச்சுக்குன்னு ஏதோ ஒரே ஒரு பேச்சாளர்கள் மட்டும் டிவிகே சைடு கூட்டு வச்சு அது டம்மியான பேச்சாளர்களை கூட்டிட்டு வர வச்சுறாங்க. போன வாரம் அந்த டிபேட் அப்படின்ற யூடியூப் சேனல்ல டிவிகே கட்சியை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் அப்படின்றவர் விவாத மேடையில் மேடை ஏறி பேச வந்தாரு. அப்போ ஆடியன்ஸ்ன்ற பேர்ல தேடி தேடி கூட்டிட்டு வந்திருந்த திமுக கட்சியை சேர்ந்தவங்களோ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களோ ராவுத்தர் இப்ராஹிமை பேச விடாம கெட்ட வார்த்தைகளை கத்தி கத்தி அவரை பேச விடாமே பண்ணிட்டாங்க. அதே போல நேற்றுக்கு பிகை நியூஸ் நடத்திய விவாத மேடையில் நாஞ்சில் சம்பத் அவர்கள் பார்த்தீங்கன்னா மேடை ஏறி பேச வந்திருந்தாரு. அப்போ கீழே இருந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க, டிஎம்கே சேர்ந்தவங்க எல்லாருமே சேரை தூக்கி அடிக்க வந்துட்டாங்களாம். சேரை தூக்கி கிட்டத்தட்ட அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த விவாத மேடையில் டிஎம்கே அண்ட் என்டிகே கட்சி சேர்ந்த பேச்சாளர்கள் டிவிகே தாக்கி பேசும்போது கீழே இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி கைத்தட்டி சிரிச்சு கேட்டுருக்காங்களா. ஆனால் நம்ம டிவிகே கட்சி சேர்ந்த பேச்சாளர்கள் மட்டும் மேடை ஏறி பேச வந்தா எதுக்கு ரவுடித்தனம் பண்றாங்க அப்படின்னே தெரியல. இது வேணும்னே ஒரு செட்டிங் மாதிரி மக்கள் மத்திய அரசு மீது எதிர்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக இப்படி ஒரு விஷயம் பண்றாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. திராவிடக்காரன் ஒரு இன துரோகி, திராவிடம்னா எங்களுக்கு அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நாம் தமிழர் கட்சி எதுக்கு இப்போ கள்ள தொடர்பு வச்சாங்க திமுக கூட அப்படின்னு எனக்கு தெரியல. இதை கள்ள தொடர்பு அப்படின்னு சொல்றதை விட ஓரினச்சேர்க்கை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரெண்டு கட்சிக்காரங்களும் ரவுடித்தனம் பண்றதுல கோல்டு மெடலே வாங்கிடுவாங்க. அடுத்து நேற்றுக்கு நடந்த இந்த சவுத் அண்ட் ஜோனல் மீட்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம சிஎம் விஜய் அவர்களும் மற்ற சவுத் ஸ்டேட்ஸ்ல இருக்க சிஎம் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. முக்கியமா மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த கூட்டத்துக்கு தலைவராக இருந்தாரு. நம்ம சிஎம் விஜய் அவர்கள் இந்த கூட்டத்துக்கு துணைத் தலைவராக இருந்தாரு. இந்த மீட்டிங் தான் நேற்றுக்கு சென்னையில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல பிரம்மாண்டமா நடத்தப்பட்டுச்சு. இந்த மீட்டிங் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம விஜய் அவர்களும் அவரோட ப்ரொடெக்ஷன் இருக்கிற போலீஸும் லிஃப்ட்ல ஏறி இறங்கும் போது பார்த்தீங்கன்னா லைட்டா விஜய் அவர்களுக்கு மயக்க வர மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருக்கு. லைட்டா தலையை பிடிச்சி சாஞ்சிருக்காரு. உடனே கூட இருந்த போலீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்த வாட்டர் பாட்டில் விஜய் அவர்களுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கூல் பண்ணிட்டாங்க. எதுக்காக திடீர்னு விஜய் அவர்களுக்கு இப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு லஞ்சில் விஜய் அவர்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அமித்ஷா அவர்கள் விஜய் அவர்களை ஃபோர்ஸ் பண்ணி ஸ்வீட் எடுத்து சாப்பிட வச்சிருக்காராம். விஜய் அவர்களும் எனக்கு ஸ்வீட் சாப்பிட்டாலே ரொம்ப அலர்ஜிங்க, எனக்கு டீஹைட்ரேஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லும்போது இல்ல இந்த டெசர்ட் செம்ம டேஸ்டா இருக்கு, லைட்டா டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு அவர் வேண்டுகோளுக்கு இணங்க விஜய் அவர்கள் லைட்டா சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் லிஃப்ட் ஏறி இறங்குற அந்த டிராவல்ல ஸ்வீட் வேலையை காட்ட ஆரம்பிச்சு அவருக்கு டீஹைட்ரேட் ஆகி லைட்டா தலை சுத்துற மாதிரி வந்திருக்கான். அதுக்கப்புறம் அங்கிருந்த மெடிக்கல் டீமை வர வச்சு டேப்லெட் கொடுத்து சரி பண்ணிட்டாங்களாம்.